ஓம் நம சிவாய. குரு வாழ்க, குருவே துணை. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா, உடலில் வசிய ஆற்றலை அதிகரிக்கும் மோகினி வசிய தாயத்து. இது எப்படி செய்கிறது? இது பிரயோகப்படுத்தினோம்னா என்ன மாதிரியான விஷயங்களை இதை பிரயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இன்ற வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். அதாவது இந்த மோகினி வசிய தாயத்தை என்ன மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் பயன்படும் சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு சிலர்லாம் கேட்குறீங்க, சாமி இந்த மாதிரி எந்த ஒரு செயலுமே சரியான முறையில் எங்களுக்கு நடக்க மாட்டேங்குது. ஒரு வேலைக்கு போனாலும், இல்லை அப்படின்னா ஒரு இன்டர்வியூக்கு போனாலும், இல்லை எதுவுமே போதுமான அளவு அந்த வசிய ஆற்றலே இல்ல சாமி, பின்தங்கியே நிற்கிற மாதிரி இருக்குது. இந்த வசிய ஆற்றல் உடலில் இல்லை அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா, இப்போது கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கு காரணமும் இந்த வசிய ஆற்றல் இல்லாமல் இருக்கிறது தான். இப்போ இப்போ ஒரு தொழில் சரியாமல் நடக்காமல் போகிறது. இப்போ ஒருத்தங்க எதனாவது கடை இந்த மாதிரி வச்சுருந்தாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு சரக்குமே இருக்காது. ஆனால் அந்த கடையில் நல்ல ஒரு கூட்டம் இருக்கும். பார்த்தாங்கன்னா ஜனங்கள் அதிகமாக போவாங்க. ஒரு சிலர் என்னென்னு கேட்டிங்கன்னா, எவ்வளோ தான் கடையில் சரக்கு வச்சுருந்தாலும் அங்கே கூட்டம் வராது. அப்போ இதுக்கு என்ன காரணம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த வசிய ஆற்றல் இல்லாமல் போகிறது தான். சரிங்களா? இப்போ இதுவே பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் இந்த அருள்வாக்கு குறி சொல்கிறவங்க, அப்புறம் அதேமாதிரி ஜோதிடர்களும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், வசிய ஆற்றல் இல்லை அப்படின்னு சொன்னால் என்னாகுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எவ்வளவு தான் அவங்களுக்கு நல்ல ஒரு விஷயங்கள் தெரிஞ்சிருந்தாலுமே, அந்த ஜனங்கள் ஜன கூட்டம் அதிகமாக வராது. இப்போ என்ன பண்ணணும்னா, அதுக்கு உண்டானபடி முறுவாடு போட்டு இதை தயார் பண்ணி அவங்க கட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாலே, நல்ல ஒரு அற்புதமான வசிய ஆற்றல் ஏற்படுத்தி கொடுக்கும். எந்த ஒரு இடத்துலையுமே உங்களுக்குன்னு சொல்லி ஒரு தனித்தன்மை இருக்கும். அதுக்காக தான் சொல்ல வர்றது. சரிங்களா? சரி, இது எப்படி பண்ணணும், என்ன ஏது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, செய்யறதுக்கு ஏற்ற நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அமாவாசை நாள் அன்றைக்கி இதை நீங்கள் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். அமாவாசை நாள் அன்றைக்கி காலையில் சூரியன் உதயத்துக்கு முன்னாடியே நீங்கள் முதல்ல பார்த்துக்கிட்டிங்கன்னா, மோகதி மூலிகையினுடைய வேர், அதுக்கப்புறம் கட்டுக்கொடி, அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நீலக்கொடி மூலிகை வேர். சரிங்களா? இந்த 3க்கும் முறையாக சாபம் போக்கி இதை முறையாக இதனுடைய வேர்களை எடுத்து வச்சுக்கணும். வேர்களை மட்டும் ஊலவாயுதல் எதுவும் பயன்படுத்தாமல் வேர்களை எடுத்து வச்சுக்கிட்டு, இது கூடயே என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆலமரத்தினுடைய வடக்கு திசையில் ஆலம் விழுது இல்லைங்களா? அந்த விழுது நல்ல பெரிய அளவில் இருக்கக்கூடிய நல்ல இதாக பார்த்து, அதாவது நல்லா செழிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த விழுது. ரொம்ப காஞ்ச மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருக்கிற விழுதாக பார்த்தா, அந்த விழுதுக்கு நேராக கீழே என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு வேட்டி மாதிரி விரிச்சுக்கணும். வேட்டி மாதிரி விரிச்சு விட்டு, உலோக ஆயுதங்கள் எதுவும் பயன்படுத்தாமல் எதனாவது ஒரு கல் இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் எடுத்து ஓங்கி ஒரே தட்டில் தட்டி, அந்த அந்த வேர் கீழே விழுந்துடக்கூடாது. உங்களால் பிடிக்க முடியும்னு நீங்கள் பிடிச்சிக்கலாம். அப்படி இல்லைனாலுமே அதை இந்த இதில் விழுகிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். இந்த வேட்டியில் விழுகிற மாதிரி பார்த்துக்கணும். விழுந்ததுக்கப்புறம் அதை முறையாக எடுத்து அதை நல்லா சுத்தம் பண்ணிக்கிட்டு, இந்த 4 மூலிகை என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் நல்ல ஒரு சுத்தமான நல்லா பன்னீரில் நல்லா கழுவி, இதில் சுத்தமான மஞ்சள், சரிங்களா? குண்டு மஞ்சள் இருக்கு இல்லைனா, குண்டு மஞ்சள் நல்லா இடித்து, இது கூட மஞ்சளும், பச்சை கற்பூரம், அதேமாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஐங்கோளத் தைலம். இது எப்படி செய்யணும் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஐங்கோளத் தைலம், கற்பூரவள்ளி தைலம், சரிங்களா? இது எல்லாத்தையும் முறையாக சேர்த்து அதில் நல்லா தடவி, நான் இந்த வீடியோவில் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன். இந்த எந்திரத்தை முறையாக ஒரு 1க்கு 1 அளவில், சரிங்களா? ஒரு 1க்கு 1 அளவில் வெள்ளி தகட்டில் இந்த எந்திரத்தை வரைஞ்சிக்கிட்டு, இந்த எந்திரத்துக்குள்ளே இதை வச்சு நல்லா சுருட்டி ஒரு வெள்ளி தாயத்தில் போட்டு அடைச்சி வச்சுக்கணும். சரிங்களா? அடைச்சிட்டு ஒரு சுத்தமான இடத்துல பீடம் அமைக்கிறீங்க. நீங்கள் முதல்ல தலவாழை இலை விரித்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அதற்கு மேலே கல் உப்பு கொட்டிக்கிறீங்க. கல் உப்பு கொட்டி அதற்கு மேலே ஒரு ஆனைக்கண் பட்ட சட்டிக்குள்ளே சுத்தமான நீர், சரிங்களா? அது கடல் நீராக இருந்ததுன்னா இன்னுமே நல்லா சிறப்பு. சரிங்களா? கடல் நீர் அதற்குள்ளே ஊற்றி, அதற்குள்ளே இந்த தாயத்தை வச்சுக்கிட்டு, அதற்கு மேலே ஒரு பச்சை வர்ண பட்டு துணி வச்சு பட்டு நல்லா சுற்றி கட்டிடணும். சுற்றி கட்டிட்டு அதுக்குள்ளேயே என்னென்னு கேட்டிங்கன்னா, வாசனை திரவியங்கள் உள்ளுக்குள்ளே ஊற்றி விட்டுறணும். சரிங்களா? ஊற்றி விட்டுட்டு முறையாக பட்டு துணி வச்சு நல்லா சுற்றி கட்டிட்டு, அதை அந்த கல் உப்பு மேலே வச்சுட்டு முறையை இதை சுற்றி முக்கோண வடிவில் இழுப்பெண்ணெயில் தீபம் ஏற்றிக்கிறீங்க. மண் அகல் விளக்கில் தீபம் ஏற்றி முறையாக இதற்குண்டான படையலெல்லாம் வச்சிடணும். படையலெல்லாம் வச்சுட்டு முறையாக இதற்குண்டான சக்தி வாய்ந்த மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கிறேன். இந்த மந்திரத்தை ஒரு 1008 ஒரு உச்சாரணம் கொடுக்குறீங்க. இந்த மாதிரி காலை மாலைன்னு சொல்லி எப்போ வரைக்கும் சொல்லி கேட்டிங்கன்னா, பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை செய்கிற மாதிரி இருக்கும். பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் பூஜை செஞ்சு முறையாக அந்த தாயத்தை எடுத்து அணிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உடலில் ஒரு அதீத வசி ஆற்றல் ஏற்படுறது நல்லா கண்கூடாவே உணர முடியும்.
உங்கள பார்த்தாலே வந்து எல்லாருமே கேட்பாங்க. அவங்களா தானா வந்து பேசக்கூடிய அளவுக்கு வசிய ஆற்றல் இருக்கும். இது வந்து கணவன் மனைவி பிரச்சனையிலிருந்து ஒற்றுமைப்படுத்துவது வரைக்கும் எல்லாமே பூரா சகல விதமான வேலைகள செய்து கொடுக்கும். இத நீங்க வந்து முறையா டக்குனு குருமார்ட்ட ஆலோசனை பண்ணிட்டு செஞ்சு பண்ணலாம்னு நெனச்சு பாருங்க. நன்றி. மீண்டும் வேற ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவுல உங்கள நான் சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கங்க. சரி, நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. குரு வாழ்க, குருவே துணை.